அண்ணாமலைக்கு மட்டுமல்லாமல் அவருடைய தீவிர ஆதரவாளர்களுக்கும் இந்த இடைத்தேர்தல் ஒரு பெரிய அக்னி பரீட்சையாக அமையப் போகிறது. அண்ணாமலை மட்டும் போட்டியிடாமல் அவருடைய தீவிர விசுவாசிகளையும் இந்த 5 தொகுதிகளிலும் களம் இறக்க அவர் வியூகம் வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தன் புதிய அணியின் பலத்தையும் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கும் செல்வாக்கையும் ஒரே நேரத்தில் நிரூபித்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கு திட்டமிட்டு வருகிறார். அண்ணாமலையின் அடுத்த திட்டம் என்றால் அது 2029 லோக்சபா தேர்தல்தான். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான 3வது கூட்டணியை உருவாக்க அவர் தீவிரமாக செயல்படுவார் என நம்பப்படுகிறது. அண்ணாமலை அமைக்க உள்ள இந்த புதிய கூட்டணியில் திராவிட அரசியல் சித்தாந்தத்திற்கு எதிராக தனி பாதை வகுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்துள்ள அமமுகவின் டிடிவி தினகரன், வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்க பாமக ஆகிய கட்சிகள் இணையலாம் என சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம்